இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 3Dயாக நம்ம ஆப்பிள் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பேப்பரில் வந்து ட்ரா பண்ணாமல் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 3Dயாக நம்ம ஆப்பிள் வந்து மேலே வச்சுருக்க மாதிரி வர மாதிரி பெயிண்ட் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ஒயிட்டு, பிளாக்குன்னு இந்த மேஜர் கலர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து எந்த இடத்துல டார்க் அண்ட் ஒயிட் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இப்போது பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிளாக் வந்து எதுக்காகனா அந்த இடத்துல வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது, அதனால நான் அவுட்லைன்ஸில் வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே பெயிண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு கலராக மட்டும் கொடுக்கக்கூடாது. ரெட் கலர்னால் ரெட் கலர், எல்லோ கலர்னால் எல்லோ கலர்னு ஒரு கலராக கொடுக்காம லேயர் பை லேயராக நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் வந்து ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். இப்போது நான் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அது கூடயே நான் எல்லோ கலரும் பெயிண்ட் பண்ணியிருப்பேன், ஆரஞ்சு கலரும் பெயிண்ட் பண்ணியிருப்பேன். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கணும். சென்டரில் வந்து அந்த ஆப்பிள் வந்து அந்த வளையிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டார்க்கான கலராக இருக்கும். அதுக்காக லைட்டாக பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே எல்லாம் ரெட் கலர் வர மாதிரி கொடுத்துட்டு எல்லோ கலரையும் கொடுத்து நல்லா மெர்ச் வந்து பண்ணி விட்டுருக்கோம். இப்போது ஆப்பிளில் வரும் பார்த்திங்களா அந்த லைன்ஸ், அதுக்காக நம்ம ரெட் கலரில் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுருக்குறோம். அந்த லைன்ஸ் வந்து ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் வர மாதிரி கொடுத்துருக்கோம். லைன் போடும்போதும் ஒரே ஒரு சிங்கிள் லைன் மாதிரி இழுத்து விடாமல் சின்ன சின்ன லைன்ஸ் வர மாதிரி மெர்ச் ஆகிற மாதிரியும் நம்ம லைட்டாக ரெட் அண்ட் எல்லோவையும் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது அந்த குழி மாதிரி பகுதிக்கு பிளாக் கலர் வந்து கொடுத்துட்டு அதோட தண்டு பகுதி வந்து வரையலாம். அதுக்காக ப்ரௌன் கலரும் பிளாக் கலரும் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்து நம்ம வந்து ஹைலைட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போது ரெட் கலரை கொடுத்து எக்ஸ்ட்ரா பிளேசஸ்லாம் மெர்ச் வந்து பண்ணி முடிச்சுட்டு எல்லோ கலரும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது ஒயிட் கலரை யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். லைட்டாக ஹைலைட்ஸ் வந்து கொடுத்து முடிச்சுட்டு பியூர் ஒயிட்டாக ஹைலைட் கொடுக்காம லைட்டாக ஒயிட் கலர் வச்சு நல்லா மெர்ச் வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கும் மேலே பியூர் ஒயிட் வர மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கோம். ஹைலைட்ஸ் வந்து பழங்களோட ஓரங்களில் வந்து இருக்கும். அது ஏன்னா லைட் வெளிச்சம் படும்போது பழங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ் வந்து தெரியும். அது வந்து ஃபுல்லாக ஹைலைட்ஸ் வந்து ஒயிட்டில் கொடுக்காம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து எந்தெந்த இடத்துல ஹைலைட் இருக்குன்னு சொல்லி நம்ம கரெக்டாக நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு 3Dயாக நம்மளுக்கு கிடச்சிரும். கீழே வந்து ஷேடோக்காக நான் பிளாக் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி க்ரே கலர் மாதிரி கொடுத்து ஷேடோ வந்து கொடுத்துருக்கேன். இப்போது இன்னொரு ஆப்பிள் வந்து கொஞ்சம் சாஞ்சு இருக்க மாதிரி ட்ரா பண்ணலாம். இதுலேயும் ஹைலைட் வர இடத்துக்கு மட்டும் ரெட் கலர் கொடுத்துட்டு டார்க்கஸ்ட் கலருக்கு ரெட்டையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரே ஒரு லேயராக நம்ம வந்து பெயிண்டிங் வந்து பண்ணாமல் லேயர் பை லேயராக நம்ம பெயிண்டிங் வந்து மேலே கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு தெரியும். ரெட் கலர் கூட மேலே லைட்டாக எல்லோ கலர் கொடுத்து நம்ம வந்து மெர்ச் வந்து பண்ணி விட்டுக்கலாம். இப்போது அதோட அவுட்லைன்ஸ் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்து முடிச்சுட்டு அந்த ஆப்பிளோட பின்னாடி பகுதிக்கு கொஞ்சம் வளைஞ்சி விதைகள் இருக்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதிக்காக லைட்டாக நான் வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது லைன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். சேம் அந்த ஆப்பிள் கொடுத்த மாதிரி நம்மளும் இதுலேயும் ரெட் கலரும் எல்லோ கலரும் வர மாதிரி லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக வராமல் அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லைன்ஸ் வந்து இழுத்து விட்டுக்கலாம். இப்போது ஒயிட் கலர் கொடுத்து அந்த இடத்துல லைட்டாக பிளாக் கலர் கொடுக்கும்போது அந்த பகுதி வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது ஒயிட் கலரை யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஹைலைட்ஸ் வந்து லைட்டாக வந்து மெர்ச் வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பியூர் ஒயிட் கொடுத்து ஹைலைட் கொடுத்துக்கலாம். கீழே அதோட ஷேடோ வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம பிளாக் கலரும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணி ஷேடோ வந்து கொடுத்துட்டு லைட்டாக ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி ஆப்பிளுக்கு கீழே ப்ரௌனிஷ் வர மாதிரி நான் வந்து ஷேடோ கொடுத்துருக்கேன். இதோட நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.